வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ரிசல்ட் வந்துருச்சு. பாஸ் பண்ண எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சிஎம்ஏ இன்டர்மீடியட் குரூப் 1 மட்டுமோ இல்லை 2 மட்டுமோ இல்லை 2மோ எழுதினவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். ரிசல்ட் ஆகஸ்ட் 23 வரப்போகுது. அண்ட் மந்த் எண்டில் நமக்கு அடுத்து நம்ம என்னென்ன எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 1 மட்டும் எழுதலாமா, இல்லை குரூப் 2 மட்டும் எழுதலாமா, இல்லை ரெண்டும் எழுதலாமா அப்படிங்கிறத ஒரு ஓவர் வியூவாக பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அடுத்து இன்டர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, கையில் புக்கெல்லாம் வாங்கியிருப்பீங்க. பட் என்ன நாலேஜ் இருக்காது அப்படின்னா குரூப் 1 பாஸ் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது, குரூப் 2 பாஸ் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரியாது. ஸோ இங்கே குரூப் 1 நல்லது, குரூப் 2 நல்லது அப்படின்னு பேசுறதுக்காக நான் வரல. குரூப் 1ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதில் தியரி பார்ட் எவ்வளவு, ப்ராப்ளம் எவ்வளவு, அதே மாதிரி குரூப் 2லையும் தியரி எவ்வளோ இருக்கு, ப்ராப்ளம் எவ்வளோ இருக்கு, எதோட பாஸ் பர்சன்டேஜ் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் குரூப் 1 சொல்றேன். நீங்க எப்படி எழுதுனீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் குரூப் 1 தான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். ஏன்னா எனக்கு அந்நேரம் எந்த ஐடியாவும் கிடையாது. குரூப் 2 எழுதலாமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ரீசன் இருந்ததுனால நான் எதுவும் யோசிக்கல. நான் வரிசை எழுதினேன், குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4ன்னு. எனக்கு இது எழுதுனா முதல்ல நல்லா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இப்போ குரூப் 1 நான் எழுதும் போது இருந்த அதே சப்ஜெக்ட்ஸ் தான் இப்போ இருக்கு. பட் அப்போ நமக்கு டைரக்ட் டாக்ஸேஷன் மட்டும்தான் இருந்தது, இன்டைரக்ட் டாக்ஸேஷன் கிடையாது. இப்போ அதையும் சேர்த்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருந்து நம்ம பார்க்கலாம். குரூப் அதாவது பேப்பர் 1, 2, 3, 4 நமக்கு சிஎம்ஏ ஃபவுண்டேஷன்ல இருக்கும். ஸோ குரூப் 5 அதாவது குரூப் 1ல நமக்கு பேப்பர் 5 பிசினஸ் லாஸ் அண்ட் எத்திக்ஸ். இது பியூர்லி தியரிட்டிக்கல் பேப்பர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கும். அதாவது நம்ம நம்மள ஒரு ஜட்ஜு மாதிரி நினைச்சிட்டு நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நிறைய அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் கொடுப்பாங்க, நம்ம படித்த ப்ரொவிஷனை அப்ளை பண்ணி. அதனால எதுவுமே நம்ம பியூர்லி தியரி பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் இதில் பிஸ்னஸ் லாஸ் 85%, 15% எத்திக்ஸும் இருக்கும். அடுத்த பேப்பர் 6, அது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். பட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ப்ராப்ளம்ஸ் நமக்கு 80% இருக்கும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தனியாக 20% அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ 20% அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கொஷின்ஸ் வரும். மீதி நம்ம மற்ற சாப்டர்ஸ், அக்கௌண்டிங் சாப்டர்ஸ்ல நமக்கு 80% வருது. அடுத்து பழைய சிலபஸ்ல நமக்கு டைரக்ட் டாக்ஸேஷன் மட்டும் இருந்தது. பட் இப்போ டைரக்ட் டாக்ஸேஷன் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷனும் சேர்த்துட்டாங்க. ஸோ டைரக்ட் டாக்ஸேஷன் தட் இஸ் இன்கம் டேக்ஸ் 50%, இன்டைரக்ட் டாக்ஸேஷனை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி ஒரு 40%, கஸ்டம்ஸ் லா 10% தான். ஆக்சுவலி கஸ்டம்ஸ் லா அப்படியே முழுசாக நம்ம மார்க் வாங்கிடலாம். ஸோ அது 20% இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது இன்டைரக்ட் டாக்ஸேஷன்ல. பட் இப்போ உங்களுக்கு இன்டைரக்ட் டாக்ஸேஷனே 50%, 40 ஜிஎஸ்டி அண்ட் 10% கஸ்டம்ஸ் லா. அடுத்து கஸ்டம்ஸ் லால ப்ராப்ளமும் இருக்கும். நமக்கு வெறும் தியரி மட்டும் கிடையாது, ப்ராப்ளமும் இருக்கும். இன்டைரக்ட் டாக்ஸேஷன் நிறைய அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கும் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். காஸ்ட் அக்கௌண்டிங் நம்ம சிஎம்ஏ படிக்கிறதுனால காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்ல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல அவங்க கையே வைக்கல. காஸ்ட் அக்கௌண்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் 100%. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த பிசினஸ் லாஸ் அண்ட் எத்திக்ஸ் தான் நமக்கு தியரி பார்ட் அதிகம். ஸோ மீதி எல்லாமே ப்ராப்ளம் பேப்பர். ஓகேவா, நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. 3 கம்ப்ளீட்டா ப்ராப்ளம் பேப்பர் அண்ட் பிசினஸ் லாஸ் அண்ட் எத்திக்ஸ் நமக்கு தியரி பேப்பர். அடுத்து குரூப் 2 பார்க்கலாம். கடைசியில் 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர் அதாவது பேப்பர் 9 நமக்கு ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். முந்தி 70-30 இருந்தது. ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் 70யும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 30யும். பட் இப்போ தியரி பார்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டை 40% ஆக்கியிருக்காங்க. ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு 60%ல எல்லாமே ப்ராப்ளம் சொல்ல முடியாது, தியரி கொஞ்சம் இருக்கும். ஸோ இதில் நம்ம இப்படி வேணா வச்சுக்கலாம், 50% ப்ராப்ளம், 50% நமக்கு தியரி, ஒரு 10% ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல நமக்கு தியரி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பேப்பர் 10 கார்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். ஈக்குவலாக பிரிச்சிருக்காங்க. 50% கார்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் 50% ஆடிட்டிங். கார்பரேட் அக்கௌண்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம் கேட்டுருவாங்க நமக்கு. ஆடிட்டிங் ஃபுல்லாகவே தியரி, சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் வரும். தென் பேப்பர் 11 ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிசினஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். நமக்கு நல்லா தெரியும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம். இந்த பேப்பரை நம்ம ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதை விட
அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் நிறைய இருக்கும். இன்டர்பிரிட்டேஷன் நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்க ஏதோ பெரிய கால்குலேஷன்லாம் போட்டு ஆன்சர் காமிக்கிறத விட இன்டர்பிரிட்டேஷன் தான் இட் மேட்டர்ஸ் அ லாட் இதில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல. அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இப்போ ரொம்ப தேவை. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ ஐசிஏ, தட் இஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அவங்களுமே அந்த பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பற்றி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அது நடத்துகிறாங்க. அண்ட் அவங்களோட ஆடிட்டர்ஸ்க்கும் ஏஐ யூஸ் பண்ண சொல்லி கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் நமக்கு 20%, அது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். அடுத்து லாஸ்ட் ஒன், தட் இஸ் பேப்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அது 100% நமக்கு ப்ராப்ளம் தான். சின்ன சின்ன தியரி வேணா கேட்கலாமா இருக்கும், பட் மேக்சிமம் பார்த்தா ப்ராப்ளம் தான். ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம், எனக்கு குரூப் 1 நல்லதா, குரூப் 2 நல்லதா, இல்லை நான் 2 சேர்த்து எழுதலாமா அப்படின்னு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப நல்லா வரும், நான் ப்ராப்ளம் மார்க் அவ்வளோ நல்லா வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அட் த சேம் டைம் இன்னொன்று உங்களோட டைம் எவ்வளோ உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும். அதாவது நீங்க ஸ்டூடெண்டா இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்புல தான் நான் கான்சென்ட்ரேட் பண்றேனோ, இல்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எதுவுமே காலேஜ் எங்கேயும் போகல, நான் வீட்டில் உட்காந்து தான் படிக்கிறேன், இல்ல கோச்சிங் சென்டர் போய் தான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 2 குரூப்பும் சேர்த்து எழுதலாம். இதுக்கு என்னால ஒரு 2 அட்வான்டேஜஸ் சொல்ல முடியும். சில பேர் வந்து ப்ராப்ளம் நல்லா போடுவாங்க, சில பேருக்கு தியரி நல்லா வரும். அப்ப தியரி நல்லா வர்றவங்க வந்து குரூப் 2 சீக்கிரமா பாஸ் பண்ணிடுவாங்க. ப்ராப்ளம் நல்லா வர்றவங்க குரூப் 1 பாஸ் பண்ணிடுவாங்க. நிறைய எக்ஸம்ஷன் வாங்கிடுவாங்க. காஸ்ட் அக்கௌண்டிங்ல ஒரு எக்ஸம்ஷன், டாக்ஸேஷன்ல ஒரு எக்ஸம்ஷன், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல ஒரு எக்ஸம்ஷன், பிசினஸ் லா மட்டும் ஃபெயில். அந்த மாதிரி ஆகும். ஸோ நிறைய மார்க் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி நமக்கு 4 பேப்பர்லயும் 200 அக்ரிகேட் எடுத்தா பாஸ், இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ல 40% எடுத்தா பாஸ். ஆனா அவங்க வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு 280 கிட்ட வச்சிருப்பாங்க. அடுத்து வந்து இப்போ குரூப் 2 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நிறைய தியரி, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 40% தியரி, ஆடிட்டிங்ல ஒரு 50%, பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல ஒரு 20%, அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம் சொல்ல முடியாது, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம் சொல்ல முடியாது. ஸோ தியரி நல்லா பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 2 சீக்கிரமா பாஸ் பண்ணிடுவாங்க. நான் குரூப் 1 பாஸ் பண்ண உடனே நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க பாஸ் பர்சன்டேஜ் பார்த்துருக்கீங்களா, குரூப் 2வோட பாஸ் பர்சன்டேஜ் தான் நல்லா இருக்கும். ஏன்னா 50% ப்ராப்ளம் 50% தியரியா எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். ஸோ தியரி படிக்கிறவங்களும் பாஸ் ஆயிடுவாங்க, ப்ராப்ளம் நல்லா போடுறவங்களும் பாஸ் ஆயிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் 2 குரூப் சேர்த்து எழுத சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சில பேர் குரூப் 1ல நல்ல 250க்கு மேல வச்சிருப்பாங்க, பட் குரூப் 2 பார்த்தா எல்லாமே 40 40 40 40 இருக்கும். தியரி படிக்கிறதுக்கு பயமா இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, யோசித்து பாருங்க, அங்க 250, இங்க 160, எவ்வளவு வந்துருச்சு, 410 பாஸ். அதே மாதிரி இங்க குரூப் 2 ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு 250 குரூப் 2ல வச்சிருக்காங்க தியரி நல்லா பண்றவங்க. பட் ப்ராப்ளம் வந்து கஷ்டப்பட்டு இந்த டைரக்ட் டாக்ஸேஷன்ல நிறைய பேர் 40ல பாஸ் ஆகுவாங்க, நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி பாஸ் ஆகி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த அக்ரிகேட் வர்றதுக்கு கஷ்டப்படுது அப்படின்னா, இந்த குரூப் 2ல இருக்க தியரியில நம்ம வாங்கின மார்க் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது ஒரு மெயின் ரீசன் 2 குரூப்பும் சேர்த்து எழுதுறது. பட் எல்லாருக்கும் இது ஒத்து வராது. ஒர்க்கிங்கா இருந்தாலும் கண்டிப்பா ஒத்து வராது. இப்போ எனக்கெல்லாம் ஒரு 8 டேஸ் கண்டினியூஸா லீவ் போடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காகவே நான் யோசிக்கவே இல்லை 2 குரூப்பும் சேர்த்து எழுதணும் அப்படின்னு, ஒவ்வொரு குரூப்பா தான் எழுதினேன். ஸோ நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கீங்க, 2 குரூப் சேர்த்து எழுதலாம் அப்படின்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா ரேங்க். நம்ம நல்லா படிச்சு எல்லாத்துலயுமே ஆல்மோஸ்ட் 60% கிட்ட, ஓவரால் 60% வந்தாலே போதும், உறுதியா ஆல் இண்டியா ரேங்க் வந்து நமக்கு வந்துடும். அந்த 50 ரேங்க்ஸ்குள்ள நம்ம கண்டிப்பா வாங்கிடலாம். இப்படி நம்ம 50 ரேங்க்ஸ்குள்ள வாங்கணும்னா நம்மள கான்வொகேஷனுக்குலாம் கூப்பிடுவாங்க. கல்கட்டா, டெல்லி இங்க வச்சு நடக்கும். கான்வொகேஷன் அங்க வச்சு கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். நான் நல்லா படிச்சேன், எழுதினேன், 2 குரூப்பும் நான் தனித்தனியா, இப்ப நான்லாம் அப்படிதான். என்னோட மார்க் எல்லாமே ஆல் இண்டியா மார்க்கா இருக்கும். ஆனா எனக்கு ஆல் இண்டியா ரேங்க் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நான் தனித்தனியா எழுதுனது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா 2 குரூப்பும் சேர்த்து எழுதலாம். ஸோ அதனால இட் டிபெண்ட்ஸ். 2வது வந்து நான் எப்பவுமே என்ன நினைப்பேன் அப்படின்னா, நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடணும். அதனாலதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன நினைப்பேன் அப்படின்னா, எந்த குரூப் நம்ம பாஸ் ஆகுறோமோ, பாஸ் ஆகுவோம் நம்ம நினைக்கிறோமோ, இல்ல நமக்கு பிடிச்ச குரூப், தட் இஸ் ப்ராப்ளம் பிடிக்கும்னா குரூப் 1, தியரி எனக்கு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னா குரூப் 2.
ஸோ எனக்கு எது நல்லா வரும்னு நான் நினைக்கிறேனோ அதை எழுதி நம்ம பாஸ் ஆகணும். இது வந்து தனியா ஒரு குரூப் மட்டும் எழுதுறவங்களுக்கு. நீங்க குரூப் 1 எழுதுங்க, குரூப் 2 எழுதுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். உங்க ஸ்ட்ரென்த் ப்ராப்ளம்னா குரூப் 1 எடுங்க. லா மட்டும்தான் கஷ்டப்பட்டு படிக்கணும். உங்களோட ஸ்ட்ரென்த் தியரி அப்படின்னா, ஏன்னா ரெண்டுமே அஃப்கோர்ஸ் நம்ம படிச்சுதான் ஆகணும். பட் ஸ்ட்ரென்த்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து தியரியா இருந்ததுன்னா குரூப் 2 எழுதுங்க. இதுல எழுதி நல்ல மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களை அடுத்த குரூப்பை ஈஸியா பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால நீங்க இப்ப அடுத்து நமக்கு ஆகஸ்ட் எண்டுல கண்டிப்பா எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போர்ட்டல் ஓபன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க யோசிச்சுட்டு இருக்காதீங்க குரூப் 1 குரூப் 2 அண்ட் இப்பவே நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க, இதுதான் எழுத போறோம் அப்படிங்கிறத, இதுதான் படிக்க போறோம், இதுதான் எழுத போறோம் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தோம்னாலே 50% படிச்சதுக்கு சமம். அந்த கிளாரிட்டி இல்லாம தான் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஆகுறது, ஃபெயில் நிறைய ஆகுறதுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ ஃபர்ஸ்டே முதல்ல கிளியரா இருங்க, நான் அவ்வளவுதான் எழுத போறேன், 2 குரூப் எழுத போறேன் அப்படின்னா இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடணும். ஒரு குரூப் தான் அப்படின்னா தெளிவாகுங்க. தெளிவாயிட்டு ரெஜிஸ்டர் பண்றதும் அதை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்றதும் அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கன்ஃபியூஷன் பாதி தான் நம்மளுக்கு எடுக்கிறது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். முதல்ல கிளியர் ஆகுங்க, அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.